நாட்டின் பொறுப்பை என்னால் ஆட்சி செய்ய முடியவில்லை. அதனால் நாட்டின் மணிமுடி சூட்டி நாட்டின் பொறுப்பை உயிரை ஒப்படைக்க போகிறேன். அதன் ஆசை. உங்களிடம் விருப்பம் என்னவோ அதன்படி செய்யுங்க. ஆனால் இந்த மணிமுடி சூட்டி விழா யார் தலைமையில் நடக்கிறது? இதோ இருக்கின்ற தாய் மாமன் இவருடைய கரத்தினால் உனக்கு மணிமுடி சூட்டி விழா. அப்பா தெரிஞ்சுக்கப்பா, அவன் யார் பாவன்? அவன் யார்? 50 காசு போட்டு 3000 நெட் வைக்கிறோம், 50 ரூபாய் கொண்டு சேர்ப்பான வாய்ப்பு வெளியே வரும். அந்த செருப்புக்கு சமயம் எவ்வளவு சதிக்க செய்யணும். அவன் கருத்தான மணி முடிச்சுட்டா. ஏய் இதப்பா மரியாதையா சொல்றேன், இனிமே என் குடும்பத்தை தலையிடாதீங்க. நீ ஒரு எச்சா ஒரு நாய் நக்கணையில தாய் மாமா தானே வாய்க்கு வந்து பேச நியாய மாமா. இது யார் தாய் மாமா? எப்படின்னா ஒரு காலுக்கு சீராடி தண்டை தொட்டில தாராடி வளர்த்துருப்பாரு. அவன் தாய் மாமா இல்லம்மா, அவன் நாய் மாமா. போய் பீஸ் போட போறா நாய் மாமா போ பிரவுட்டி நம்ம கொடுக்கிற ஊழியத்துல வயிறு கழுவ நாய் அவன் கருத்தால அண்ணன் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்பா நீங்க சொல்லுங்க, அம்மா சொல்லிட்டோம், நான் சொல்றேன். இவன் யாரு பாயமா? இவன் யாரு? ஏய் என் குடும்பத்துல தலையிடுறீங்க நீங்க. உங்களுக்கு இனிமே தலையிட்டு வச்சா ரெண்டு பேருமே செருப்பு பிஞ்சு அப்பா என்னப்பா தங்கை உழைப்பது உண்மைதானே? யாருப்பா? ஒரு வேலைக்காரன் இவன்கிறதால் நான் மறுபடி ஏற்றுக்கொள்ளலாம். நாம் காலாளோட வேலையை கையால் செய்யக்கூடிய ஒரு வேலைக்கார நாய் இவன்கிறதால் நான் மறுபடி ஏற்றுக்கொள்ளலாம். நான் காலில் கூட இவன்கிறதால் நான் மறுபடி ஏற்றுக்கொள்ளலாம். என்னப்பா இது? ஏன் பேசுறீங்க? ஒரு வரவரே இல்லை உங்களுக்கு. என்ன சொல்லுங்க? அவன் தாய் மாமன் தானே? யாரு தாய் மாமனாவ? சரியான சொறி பிடிச்ச நாய் மாமாவ. இதெல்லாம் பேசக்கூடாதுங்க. கிட்ட வருது கிட்ட வருது. யார் அவரு? ஒரு தாய் மாமா தானே? இதுல எப்படி பேசுறாங்க? நம்ம இன்னும் ஆமா ஊர் சொத்து முடியாது. அச்சிமாய் போயிட்டு போட்டா வராது. ஒரே தங்கை ஒப்பந்த தங்கை பாசமுள்ள தங்கை இருக்கா ஆனந்தி. ஆனந்தின் கருத்தா சொல்றது ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா இவங்கையால என்னால மணிமுடி ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி அவருடைய கல்யாணம் தேவையில்லை. என்னுடைய கரத்தில் மணிமுடி நானே சொல்றேன். ஆனா இருந்தாலும் அயல்நாட்டில் இருந்து நாட்டுக்கு வருவது எப்போதும் நிகழ்ச்சி கிடைத்தது. இது வரையும் தாமதமாக வருகின்றது. என்ன காரணம்? காரணம் இருக்கின்றதப்பா. அப்பா இப்பொழுது உங்களுடைய ஆட்சியிலே கொலை கொள்ளை கற்பழிப்பு அது மட்டுமில்லை, கருத்து முகமுடி கொள்ளைக்காரர்கள் வர அது மன்னர் ஆட்சியா? இனி அந்த ஆட்சியில நிலைக்காது. அப்பேற்பட்டவர் எவர்? அந்த கல்வரை பார்த்தாயா? கருத்து முகமுடி பார்த்தாயா? பார்க்கவில்லை. பார்க்காத போது கருத்து முகமுடி இருக்கிறார் என்று எப்படி சொல்ல முடியும்? நாங்க இருக்கும்போது நாங்களே தாலியாட்ட பசங்க எங்களை மீறி யார் வர முடியும்? எங்களை மீறி யார் வர முடியும்? எப்படி பாதுகாக்கிறோம்? கடல் அலை கப்பல் போல், உடல் உயிரை கப்பல் போல், கண் இமை கப்பல் போல் நாட்டை நான் காத்து வருகிறேன். அப்படி இருக்கும்போது கொலையாம் கொள்ளையாம் கற்பழிப்பா கருத்த முகமுடியாம் நான் நம்புற மாதிரியா இருக்குது. நான் கூறுவது உண்மை. எப்படி தெரியுமா? நானும் ஏழாண்டு வரும்பொழுது யாரோ ஒரு கருத்த முகமுடி என்னை கொள்வதற்காக அயல்நாட்டிலிருந்து தாயக வரும்போது வர வழியிலே ஒரு கருத்த முகமுடி கொல்ல முயன்றார். கொல்ல முயன்றார். அப்படி என்றால் நான் நம்ப வேண்டும் என்றால் அதுக்கு சாட்சி சாட்சியோடு தான் வந்திருக்கின்றேன். சாட்சி இருக்குதா? அது எப்படி முடியும்? நான் பார்க்கிறேன். எப்படி அப்ப அவங்க சூத்தாழ போறாங்க போயிட்டு சாம்பார் கோயில் இருக்கிற. இது யாருடைய கட்டாரி? ஐயா யாருடைய பெயர் அதை பொருத்தி உள்ளது சொல்லு. அடே ஆள வந்து என் பேர் இருக்கு. பொண்ணு நேரத்தில் விழுந்துருக்கு. எது நாட்டோட போல் அம்மா தாலியா இருக்கா? ஏற்கனவே உழைத்திருக்கிறேன். எதிர்நாட்கள் சண்டைக்கு செல்லும்போது முதலிலிருந்து என் கால்பட்டு இருந்த கட்டாரி எடுத்து கீழே தவறி விழுந்து விட்டது என்று அந்த கட்டாரி எவனோ எடுத்திருக்கிறார். அதை வைத்து இளவரசர் வருகை பிடிக்காமல் கொலை செய்ய முயற்சி செய்திருக்கிறார். உயிரற்ற ஒரு பொருள்
கீழே கடந்த ஒரு பொருளை யார் எடுத்து கொடுத்துறானே நீங்க எடுத்து கொடுத்தாலும் அது உங்க பேர்ல தான் வரும். ஆகையால எப்படியோ ஒரு என் கட்டாயம் கிடைச்சு விட்டது. இது கட்டி எடுத்தது யாருன்னு கண்டுபிடிச்சோம். இருந்தாலும் இது உயிரற்ற பொருள் சபை கீழே அது உயிரற்ற பொருள் சபைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. உன்னை கருத்த முகமுடி கொலை செய்ய வந்தான் என்றால் உயிரற்ற பொருள் சாட்சி அளிக்க வேண்டும். அப்போதுதான் நான் நம்புவேன். இது உயிரற்ற பொருள். இதை காட்டினால் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. உள்ள பொருள் இருந்தால் தான் ஏற்றுக்கொள்கிறதப்பா. எங்க அதுவும் தயாராக உள்ளது. என்னை கருத்த முகமுடி கொள்ள வரப்படுது. அந்த நேரத்தில் ஒரு பெண்ணானா வந்தால் மாடிக்கல பார்த்தனே அந்த பச்சங்க மாதிரி பாருமா நானே எதிர்பார்த்த உன்னை வரல அப்படியா? என்னடி இன்னைக்கு அரண்மனை இவ்வளவு கோலாகலமா இருக்கு? அந்த சந்தோஷம் கேக்குறியா? ஆமா, வெளிநாட்டுல இருந்து அண்ணன் வந்திருக்காரு. அயல்நாட்டுல இருந்து மண்ணு வந்திருக்காரு. எங்க இருக்கிறாரு இவரா? என்னங்க வணக்கங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். சரிங்க. ஏ ஆனந்தி, என்னடி இதெல்லாம்? அப்பா, உயிர் உள்ள ஒரு சாட்சியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள உரைத்திருக்கிறேன். அந்த கருத்த முகமுடி என்னை கொல்ல முயன்ற பொழுது இதோ இருக்கும் பெண்தான் என் உயிரை காப்பாற்றினார். இந்த பெண் உன்னுடைய உயிரை காப்பாற்றுவார். எங்க ஓடுறா? பாத்தியா பாத்தியா அது எப்படி இருக்கா? நல்லா பெருசாக்கா மலாட்ட மூட்டை மாதிரி அந்த புளிய பத்து திம்மா மாதிரி அப்படியா அவன் கெச்சலாம் சூத்திர ஓலையை சுத்தி. ஆனந்தா, எப்போது நமக்கு இருந்தாலும் வருகின்ற வெள்ளிக்கிழமை என்னுடைய கரத்தினால் உனக்கு மணிமுடி சூட்டு விழா. மணிமுடி சுட்டுடாவா? ஆமாமா. பாருப்பா, அண்ணனுக்கு மணிமுடி சுட்டா நடத்துங்க. ஆனால் அண்ணனுக்கு முதல் வெற்றி மாலை அவன் கையால போடவே கூடாது. மாமா கையால் தேவையில்லை. கையால போடக்கூடாது. அண்ணனுக்கு வெற்றி மாலை நான் தான் போடுவேன். அதனால நான் போய் அந்த மலர் போறேன். போயிட்டு மலர்லாம் பறிச்சு மாலையா தொட்டு அண்ணனுக்கு முதல் மாலை நான் போடுறேன். ஆனா எந்த நேரத்திலும் அவன் அழைக்காதீங்க. அவன் கருத்துல மாலை ஆனந்தி, என்ன மலர் சொல்ல போறியா? ஆமா. வேண்டாமா? வேண்டாம். ஏன் இத பாரு, நீ கண்டிப்பா நீ மலர் போடுங்க. அம்மா, நான் தனியா போகல. என் தோய் சங்கீதாவோட போறேன். ஏமா சாணி கட்டு கிடக்கு. விடுங்க, நான் போயிட்டு வரேன். அவரோட போடுவா. ஆமா, இவ கூட போற. ஆமா. வேண்டாமா? ஏன் இவ மோசமான பெண்ணு இல்ல. மோசமானவளா? ஆமாமா. நான் 2 வருஷமா பாத்துக்கறத பாரு. அப்படியா? என்னமா நீங்க இத பாரு, அண்ணனுடைய உயிரே காப்பாத்திருக்காவ. அப்படியா? அப்படி நல்லவா அவ. அப்படிப்பட்ட என் கூட வரதால உங்களுக்கு ஆச்சம் இல்லை. அப்படி இருந்தா அவ பேசுறத கேப்பீங்க. ஓ பேச்சு கேட்க மாட்டியா? நான் போயிட்டு வரேன். அப்படியா? என்ன நம்பி அனுப்புங்கம்மா, நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஆமா, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஒரு நேரத்தில் என் மகனின் இளைய மகன் உயிரே போயிருக்கும். உண்மைதாங்க. என் மகனை மறந்துட்டு இருப்பேன். ஆமா. மகனுக்கு வராத ஆபத்து நம்முடைய மகளுக்கு வரப்போகுது. வெள்ளை இல்லை என்றால் இந்த இடத்தில் நான் பிரமாகத்தான் இருந்தேன். நான் சொல்ல வரேன். வேற என்ன? சரிப்பா. அப்பா, உங்கள் விருப்பப்படி நான் மறுபடியும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இப்பொழுது பல நாடு செல்ல வேண்டும். பல நாட்டு மன்னர்களை எப்படி ஆட்சி செய்கிறார்கள் என்று நான் பார்க்க வேண்டும். அதன் பிறகு நீ வேற இவ்வளவுதானே? அப்படியே சென்று வா. அமைச்சரே, நம்ம அது போய் பெற்றால் தான் பிள்ளை இல்லை. நான் தான் வண்டி பெற்றேன். ஏத்தோம்னா இன்னும் இருந்தாலும் எப்படிலாம் தூக்கி 3 வளர்த்தாலும் தட்டிக்கிட்டு விட்டுருக்கோம். சின்ன சின்ன குழந்தைகள் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ தவறி பேசி அதனை பெருசா ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தவறு செய்வது மனிதன் குணமென்றால் மன்னிப்பது தெய்வத்தின் குணம் என்று சொல்லுவார்கள். அறிவிழந்து பேசுகின்றவனுக்கு நாம் என்ன பேச முடியும்? ஒரு குழந்தையை தூக்கி கொஞ்சம் கொண்டு இருக்கிறோம். 8 பார்வையில் ஊத்த வருகிறது. அந்த குழந்தை மீது கோபப்பட்டது காலை வெட்டியா எடுத்து விடுகிறோம். இல்லையே, குழந்தை நினைப்பது இல்லையா? அதுபோல்தான் இளவரசன் பேசுகிற அந்த மன வருத்தம் சற்றும் எனக்கு கிடையாது. நான் சொல்ல வரேன். ஏன்னா வருகின்ற வெள்ளிக்கிழமை என்னுடைய கரத்தினால என்னுடைய மகனுக்கு சுட்டு விழா. அந்த விழா எப்படி இருக்க வேண்டும்? கேப்பானே விழா புறப்படுகிறது. என்ன நம்பி பொறுப்பப்பட்டுல உன் குடும்பத்தை நான் இனி எந்த மேல மேல கொண்டு போயிடுவேன். மேல எனக்கு பயம் என்பதே இல்லை. பயம் இருக்கக்கூடாது. சாவத்துக்கு இப்ப நான் எல்லாம் ஆணி அடிச்சு நறுக்க போறாங்க. ஐயா உயிர் வாழ்வதற்கு தான் ஆட்டமும் பாட்டமும் ஆடுகின்ற ஆட்டமும் பாடுகின்ற பாட்டமும் கடைசியில் மனிதர்களுக்கு சேருகின்ற கூட்டம் தான் சொல்லுங்க எப்படி வாழ்ந்துட்டு நான் சாவுன்னு நீ பார்க்கணும். அதை
யாருமே ஆணி செத்தாக போட்டு யார் அவன் கண்டாட்டி ஏன் சொல்லுமே பலே மானம் போன பிறகு மனிதன் வாழ்வானா ஆமாங்க அவன் இறந்த பிறத்திற்கு சாவா. சமமாகிறார்கள் அப்படி இருக்கும்போது வாழ்கின்ற காலத்திலே மானத்தோடு வாழ வேண்டும் ஆமா வனா என்று ஒரு பெயர் எடுப்பதை விட இவரை போல் எவரும் இல்லை என்று ஒரு பெயர் எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள் ஆனால் இவர் பாச்சாயா சஷ்டாச்சார பத்திரத்தை பிள்ளைங்க இருவரும் வாய்ப்பு வந்து பேசிட்டாங்க இருந்து கொண்டு இந்த மனப்பிரமத்தில் எவருமே வாழக்கூடாது வாழக்கூடாது. நிம்மதியா இருக்கக்கூடாது அவர்கள் சிரிக்கக்கூடாது என்ன காதல சொல்வதை சாவது பெண்ணா சகலம் ஒரு பெண்ணா ஒரு பெண் இருந்தா இந்த விரலால் விஷத்தை கலக்கலாம் கலக்கலாம். இதே விரலால் வினையும் மீட்டலாம் மீட்டலாம். அண்ணா ஆ? இங்க பாருங்க ஏன்? இது கோடு போடுங்க கோல்பட்டா இந்த ஆரவல்லி நான் ரோடே போடுறேன் நான் ரோலல விட்டு மெர்சின்னு வரேன் இங்க, நான் கோலம் வச்சிருக்கேன் அப்படின்ற அவங்க கோலம் வச்சுட்டாங்கன்னா நான் நடுவுல சாணி வைக்கிறேன் என்ன சாடி போ போ ஊசி போ அண்ணா கரல கட்டா அதுல காட்டுங்க இந்த ஆரவல்லி அந்த உரலையே விடுகிறேன் நீ என்ன செய்வது தெரியாது நீ மன்னர் குடும்பம் வாழக்கூடாது ஆறுவரை துஷ்டி ஆர்வமாகட்டும் மன்னர் குடும்பம் அழித்தே போகட்டும் வரப்பட்டு வருவார்